வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு கதை, சிறுகதை சொல்றதுக்காண்டி வந்திருக்கிறேன். நான் சொல்ற வார்த்தை கவனிச்சிங்களா? சிறுகதை வாசிக்கிறதுக்காக வரல, சிறுகதை சொல்ல வந்திருக்கேன். போன வாரமே நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கதை சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாசிக்கிறத விட அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு அருமையான கதை. கதையோட பேரு நெருப்பார். இது 2013 வந்த சிறுகதை தொகுப்புல இருந்து எடுத்த கதை. ஆசிரியர் பேரு முருகானந்தன். இலங்கையோட பின்னணியில எழுதப்பட்ட கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பாதிச்சது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இத நம்ம வாசிக்கிறத விட நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம 2-3 தடவை வாசிக்கணும், மனசுல பதிய வைக்கணும். அது பரவாயில்ல. ஆனா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதனால கதை இன்னைக்கு சொல்றேன். ஓகேயா? கேளுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. நெருப்பார். இந்த நெருப்பாறு ஒரு வித்தியாசமான ஒரு தீமை எடுத்து கதை எழுதியிருக்கிறாங்க. இயல்பா நார்மலா நம்ம எதிர்பார்க்கிற பிரச்சனைகள் இல்லாம ஒரு வித்தியாசமான பிரச்சனை அதை எடுத்திருக்கிறாங்க. ஓகே. முன்னால சொன்ன இத குறிப்புகள்லாம் போதும், கதைக்கு வர்றேன் நேரடியா. ஓகேயா? அதாவது வசந்தமாலா அவ பேரு, ஹீரோயின் பேரு வசந்தமாலா. ஹீரோ பேரு இளங்கோ. இவங்க இளங்கோவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. வசந்தமாலாவை பொண்ணு பார்க்குறாங்க திருமணத்துக்கு. அந்த ஒரு கோயில்ல வரவழைச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனேயுமே 2 பேருக்குமே பிடிச்சிருது. வசந்தமாலாவுக்கு இளங்கோவை பிடிச்சது, இளங்கோவுக்கு வசந்தமாலாவை பிடிச்சது. திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திருமணத்தான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்ச உடனே இயல்பானபடி 2 பேருக்கும் கனவுகள் வரும். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துவோம், என்ன செய்வோம் எல்லாம் அந்த கனவுகள்லாம் வரும். இப்போ வசந்தமாலா ரொம்ப நிறைய கற்பனைகளோடையும் கனவுகளோடையும் இருக்காங்க. அவளோட தோழிகள் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு கல்யாணம் வருது, நீ என்ன பண்ணுவ, அது இதுன்னு எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இயல்பா ஒரு பெண்ணுக்கு உள்ள இயல்பான கனவு. அத சொல்லியிருக்க வார்த்தைகள் எனக்கு பிடிச்சது. அதனால எனக்கு பிடிச்ச இடங்களை மட்டும் வாசிக்கிறேன். ஓகேயா? நான் கொடுத்து வைத்தவள். இப்படி ஒரு தேவதை எனக்கு மனைவியாவாள் என்று நான் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. இளங்கோ சொல்றார். நானும் தான். அவளின் ரோஜா பூ போன்ற கன்னங்கள் நளினமாகி இன்னமும் செம்மை படர்ந்ததை அவன் ரசித்தான். துள்ளி விளையாடும் கண்களிலும் மருட்சி தெரிவதை அவதானித்தான். பயப்படுகிறீரா என்று அவளை ஊடுருவியவாறு கேட்டான். இதுல ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இலங்கை பின்னணி. அந்த பேச்சு வழக்கிலே தெரிஞ்சிருக்கும். இது கனவு, அவளோட கனவு. திருமணமாகி அவ எப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பா, அதை பார்த்த உடனே அவர் என்ன கேட்பாரு, இதெல்லாம் கனவு. இந்த கனவுகள் முடிஞ்சு திருமணமும் ஆயிட்டு. திருமணம் நல்ல விதமா நடந்துட்டு 2 பேரும் ஒருத்தர் ரசிச்சபடியே அந்த முதல் இரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதலிரவும் வந்தது. முதலிரவு வந்த உடனே அவன் இளங்கோ ஏற்கனவே அறையில போய் காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு வர்றா. இவன் நிறைய கனவுகள், நிறைய எதிர்பார்ப்புகளோட வர்றான். உள்ள வந்த உடனே இயல்பா ஒவ்வொருத்தர் எப்படி பேச ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதா அப்படின்னு இளங்கோ கேட்குறான். கேட்டுட்டு உடனே பதில் சொல்றான். இந்த கேள்வி தேவையே இல்லாதது. ஏன்னா பிடிச்சா தானே நீங்க என்னைய கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றான். இப்படி ஒரு இயல்பான பேச்சோட ஆரம்பிக்குது. பேசிக்கிட்டே இருக்காரே ஒழிய முதல்ல வசந்தமாலா இந்த முதலிரவை நினைச்சு பயந்தா. நமக்கு என்ன ஆகுமோ, எப்படி நடத்துவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்தா. ஆனா நேரம் ஆக ஆக என்னது இவன் என்னமே பண்ண மாட்டேங்கிறான்,
இவன் முதலடிய கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவளுக்கு வர்ற அளவுக்கு இளங்கோ வந்து நெருங்கியே வர மாட்டேங்கிறார். இது ஒரு வித்தியாசமான ஒரு கணவன். நார்மலா கண் கண் திருமணமான உடனே 2 பேருமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறதுனால நெருங்கிருவாங்க. இது இவளுக்கு வித்தியாசமா இருக்கு. இவ வந்து நெறைய மனோதத்துவ புத்தகங்கள் எல்லாம் படிச்சவங்கிறனால, இவ பல விஷயங்களையும் யோசிச்சு பார்க்குறா. ய ம் இப்ப யோசிக்கல. அதாவது என்னன்னா, நெருங்கி வந்த இளங்கோ வந்து ஒரு பரிதவிப்போட சொல்றான், "என்னால முடியலையே" அப்படின்னு சொல்றான். இது ஆண்களுக்கான மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான இடம். ஒரு பெண் வந்து ஈடுபாடு இருந்தாலும் சரி, விருப்பம் இருந்தாலும் சரி, அவளுடைய வாழ்க்கைய நடத்திட்டு போயிரலாம். ஆணுக்கு அப்படி இல்ல. அவனோட உடல் கூறு நல்லா இருக்கிறதோட, மனமும் நல்லா இருக்கணும். அப்பதான் அவனால குடும்ப வாழ்க்கைய நடத்த முடியும். அதனால இவன் வந்து என்ன சொல்றான், "என்னால முடியலையே" அப்படின்னு சொல்றான். என்னால முடியலையேன்னு சொன்னோனே, இந்த பொண்ணு ஒவ்வொன்னையா யோசிச்சு பாக்குது. ஏன் இவர் என்னால முடியலையேன்னு சொல்றாரு? ஒருவேளை ஏதாவது உடல் குறைபாடு உள்ளவரா இருப்பாரோ? அந்த உடல் குறைபாட மறைச்சுட்டு நமக்கு திருமணம் பண்ணிட்டாங்களோ? அப்படின்னு நெனைக்கிறா. அடுத்து ஏன்னா நான் நெறைய அ தெரிஞ்சவங்க பல க பல ஆங்கிள்லயும் யோசிச்சு பாக்குற மாரி, இவ ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறா. முதல்ல குறைபாட நெனைக்கிறா. அப்புறம் நெனைக்கிறா யாரையாவது அ லவ் பண்ணி வந்து அ வீட்ல சம்மதிக்காததுனால, இவ வந்து நம்மள கல்யாணம் பண்ணியிருப்பாரோ! அப்படின்னு நெனைக்கிறா. அடுத்து ஒரு எண்ணம் வருது. இவ வந்து ஒருவேள தன்பால் ஈர்ப்பாளரா இருப்பாரோ! இவருக்கு பெண்கள் பிடிக்காதோ! அப்படின்னு ஒவ்வொன்னா யோசிச்சு பார்க்குறா. ஒவ்வொன்னு யோசிக்கும்போதும் திகீர்னு இருக்கு இவளுக்கு. ஒருவேள திருநங்கையா இருப்பாரோ! அப்படி சொல்லிருவாரோ! நான் வந்து வெளியில சொல்லாம இருக்கிறேன். ஆனா நான் உண்மையிலே ஒரு திருநங்கைன்னு சொல்லிருவாரோ! அப்படிங்கிறா. இப்படியே ஒண்ணும் இல்லன்னா இன்னொன்னு ஒரு பயங்கரமா யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா, யாராவது ஒரு குழந்தையவோ, யாரையோ வல் வன்புணர்வு உணர்ந்து, அதுல அந்த பெண் வந்து இறந்து போயி, அதனால பாதிக்கப்பட்டவரா இருப்பாரோ? அதாவது இவ வந்து எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கிறா. அ இப்படி இருக்குமோ? அப்படி இருக்குமோ? அப்படின்னு யோசிக்கிறா. இது ஒரு பெண்ணுக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு பயம். நம்ம வாழ்க்கை வீணா போயிருமோ? அ ஏன்னா, குடும்ப உறவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அ அது அத நம்ம தவிர்த்துட்டு வாழ்க்கைய நடத்த முடியாது. அதனால இவ பல வகைகள்லயும் பயந்து பார்க்குறா. இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? எல்லாம் யோசிச்சு பார்க்குறா. பிறகு சரி இது நம்ம முதல் நாளே நம்ம இவ்ளோ குழம்ப வேண்டாம். அப்படின்னு நெனச்சுட்டு, போயி உடைய மாத்திட்டு, நல்ல ஒரு முதலிரவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு மெல்லிசான, ஒரு கவர்ச்சியான ஒரு நைட்டிய போட்டுட்டு வரா. இந்த ந இந்த நைட்டிய போடும்போதே அவன் வந்து சொல்றான், "வேண்டாம் நீ நைட்டிய மாத்தாத. மாத்திரு. நைட்டி வேண்டாம்." அப்படின்னு சொல்றான். உடனே நைட்டிய மாத்தியாச்சு. பக்கத்துல வந்து உட்கார்றா. கொஞ்சம் தன்னோட உடம்போட அங்கங்கள் தெரியிற மாதிரி உட்கார்றா. அதாவது அது என்னன்னா, அந்த பிள்ளை வந்து அ எதையாவது செஞ்சு அவன ஈர்த்திற மாட்டோமா? அவ ஆக்சுவலா வசந்தமாலா வந்து பெரிய அழகி. அவ தெருவுல போனாலே அவள்ட்ட பேசணும், அவளோட பழகணும்னு பல பேரும் ஆசைப்படுற ஒரு பொண்ணு. அதனால அவளுக்கு தன்னோட அழக பத்தின சந்தேகம் இல்ல. நம்ம அழகா தான் இருக்கிறோம். நம்மள பிடிக்கும். ஆனா இவனுக்கு ஏதோ ஒரு குறைபாடுனால இவன் நம்மள நெருங்கி வர மாட்டேங்கிறான். அப்படின்னு நெனைக்கிறா. அப்ப கொஞ்சம் உடல் அங்கங்கள் தெரியிற மாரி போய் பக்கத்துல உட்கார்ந்த உடனே, அவனுக்கு ரொம்ப ஒரு கோபம் வந்தது. கோபம் வந்து அந்த புடவையெல்லாம் சரி பண்ணி போட்டு, முகம் விகாரமாகி, கோபமாகி, "ஒழுங்கா உட்காரு" அப்படின்னு சொல்றான். அப்ப அவளுக்கு வெறுத்து போயிடுது. ஒரு முதலிரவுல ஒரு ஆண் வந்து தன்னை இவ்ளோ கடுமையா நடத்துறானே! அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அமைதியா படுத்துடுறான். படுத்துடுறான். அவனும் படுத்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில எந்திரிக்காங்க. இவ எந்திரிச்சிடுறா. அவன் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கு கோபமா வருது. அவன பார்க்கும்போது. சரி முதல் நாள் நம்ம வந்து இத யோசிக்க வேண்டாம். தன்னால சிலர் வந்து
ஒரு தன் பயத்துல அப்படி இருப்பாங்க. அப்புறம் நாளா நாள் சரியாயிரும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா நாட்கள் போய்க்கிட்டே இருக்கு. அவன் வந்து அவகிட்ட வர்ற மாரி உள்ள கதையவே காணோம். அவன் அன்பா இருக்கிறான். பகல் நேரம் எல்லாம் அவள்ட்ட அன்பா இருக்கிறான். அவளுக்கு வேண்டியத வாங்கி குடுக்குறான். என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்றான். இரவானா இவ ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டு படுத்து தூங்கிர்றான். இப்படியே நாள் போகுது. தோழிகள் வந்து இவள கிண்டல் பண்றாங்க. ஆ என்ன நடந்தது? எப்படி இருக்கீங்க? என்ன? ஏது? எல்லாம் எல்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க. இவளுக்கு நாளாக நாளாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னே அவளுக்கு தோண மாட்டேங்குது. இந்த இதுக்கு இதுக்கு தீர்வு இல்ல. இவன் வந்து ஏதோ ஒரு ஆரம்ப கட்ட பயத்தினால நம்மள்ட்ட நெருங்காம இல்ல. அவனுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. ஆனா அத வெளிப்படையா அவன் பேச தயாரா இல்ல. நமக்கு வந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம வந்து தற்கொலை பண்ணிருவோம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது தப்பு. அதாவது ஒரு வாழ்க்கையில அப்படியே ஒரு நிஜமாவே ஒரு பிரச்சனை வந்தாலும், அந்த பிரச்சனைக்கு மாற்று வழிய தான் யோசிக்கணுமே ஒழிய, தற்கொலை ஒரு சரியான தீர்வு இல்ல. இவ அப்படி நெனைக்கிறா. நெனச்சுட்டு காலத்துக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்போ நடத்தலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்க அப்பா, அம்மாலாம் ஒரு கோயில் திருவிழாவுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்ல இவங்க 2 பேரும் மட்டும் தான். இவளுக்கு என்னன்னா, நம்ம தற்கொலை பண்றது இவன். இவன் கண்ணு முன்னாடி பண்ணணும். இவன தண்டிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறா. நெனச்சுட்டு 2 பேர் மட்டும் இருக்கிற நேரத்துல அவன்ட்ட அவன் வந்து கேட்கறான். "ஏன் நீ ஒரு மாரி இருக்கிற?" அப்படிங்கிறான். அப்போ எல்லாம் என்ன ஏன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்ட்டு, எனக்கு வாழவே பிடிக்கல. நான் சாக போறேன்." அப்படின்னு சொல்றான். அவன் அதெல்லாம் செய்யாதம்மா. அ சாகுறதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான முடிவு அப்படின்னு சொல்றான். இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணிடுறா, தலையில தலைவலியா மண்ணெண்ணெய ஊத்தி தீப்பெட்டிய பத்த வச்சான். பத்த வச்சு எரிய ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவன் கண்ணு முன்னாடி இவன் ரொம்ப விரும்புற, ரொம்ப அன்பு செய்ற மனைவி கண்ணு முன்னாடி எரிய தொடங்குறான். உடனே இவன் வந்து என்ன பண்றான், அ ஓடி போயி அவ மேலேயே விழுந்து, அவளோட அந்த எரிய ஆரம்பிக்கிற சாரிய எடுத்து போட்டுட்டு, அவள அப்படியே கட்டி புடிச்சபடி உருண்டு, உருண்டு, உருண்டு அந்த தீய அணைச்சுட்டான். தீய அணைச்சுட்டு அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டான். அப்ப அவன் என்ன பாதிப்புனால அவன் வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தாம இருந்தானோ, அந்த அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. நம்மளும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தது இந்த விஷயத்துக்கு தானே. அவனுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட். அவன பாதிச்ச ஒரு இன்சிடென்ட். என்னன்னா, இது இலங்கை பின்னணின்னு நான் ஏற்கனவே சொல்ட்டேன். அப்ப இவன் வந்து ஒரு நாளு ஒரு நண்பர்களோட இருக்கும்போது, போலீஸ் வந்து இவன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிர்றாங்க. ஏன்னா, அந்த நண்பர்கள் வந்து ஒரு அ தீவிரவாத குழுவ சேர்ந்தவங்களோன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அவங்களோட சேர்ந்து இவன் இருந்ததுனால, இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இவன் சொல்றான், "எனக்கு அது அவங்க சம்மந்தம் இல்ல. நான் லேசான பழக்கம் தான்னு" சொல்றான். ஆனா, அ அவன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்ட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிக்கிறாங்க. ஆ ரொம்ப துன்புறுத்துறாங்க. "சொல்லு. நீ நீ தீவிரவாதி தானே! நீ உண்மைய சொல்லு." அப்படி இப்படி எல்லாம் வந்து அவன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அப்ப இவன் இல்ல. எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்படியே தலைகீழா கட்டி தொங்க விட்டுர்றாங்க. அடிக்கிறாங்க. எல்லாம் பண்ற நேரம், அங்க இன்னும் ஒரு ஒரு இளம் பெண்ண கூட்டிட்டு வர்றாங்க. அந்த பொண்ணும் அடிச்ச பக்கலே கூட்டு வர்றாங்க. அது அழுதுகிட்டே வருது. அப்போ அந்த பொண்ணுட்ட கேட்கறாங்க, "மாறன் எங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவ சொல்றா, "மாறன் வந்து எனக்கு சொந்தம் தான். ஆனா அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்றா. அ யோ அடிக்கிறாங்க, ரொம்ப சிகரெட்டால சுடுறாங்க, நகக்கண்ல ஊசி ஏத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க அவள ரொம்ப. ஆனா, அவ வந்து அ சொல்ல மாட்டேங்கிறா. "எனக்கு எங்க இருக்கிறான்னு தெரியாது" அப்படின்னு சொல்றா. அப்போ இவன் 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 வந்து சொல்றான், இரக்கப்பட்டு, எங்க இருக்கிறான்னு சொல்லிரலாம்லம்மா, ஏன் இவ்ளோ அடி வாங்குற?" அப்படின்னு சொல்றான். "ஆ அப்ப எனக்கு உண்மையிலேயே தெரியாது. அவன் எனக்கு சொந்தக்காரன் தான். ஆனா அவன் எங்க போனான் என்னன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றான். இப்ப இவனுக்கு வந்து
ரொம்ப இறக்கம் வருது. கண்ணு முன்னாடி ஒரு பெண்ண வந்து கொடுமைப்படுத்துறாங்களேன்னு இருக்கிற நேரத்துல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவளோட புடவைய உருவி அவள அம்மணமா ஆக்கிடுறாங்க. அப்போ அடிச்ச காயங்கள்ல இருந்து ரத்தம், ஒரு ஒரு அம்மணமான ஒரு பொண்ண வந்து பார்க்குறான் இவன். இவனுக்கு ஒரு பெண்ணோட நிர்வாண உடல் வந்து அப்பதான் அறிமுகமே ஆகுது. ஆனா அறிமுகமாகுற நேரம் எப்படி எப்படி அறிமுகமாகுதுன்னா, ஒரு கொடூரமான தாக்கப்பட்டு, அவளோட அங்கங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, காயம்பட்டு, இப்படி ஒரு பெண்ணோட உடல் வந்து இவனுக்கு அறிமுகமாகுது. இதுல பயங்கர ஷாக் ஆயிடுறான். தன்னால வந்து அவளுக்கு ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுல இருக்கான். அந்த நேரம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவ உண்மைய சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிற கோபத்துல அவள அடிச்சு கொன்றுறான். அப்ப இவனுக்குள்ள ஒரு ஆழமா அந்த எண்ணம் வந்து பதிஞ்சுட்டு. ஒரு கண்ணு முன்னால ஒரு இளம் பெண்ணு சாகுறப்போ, நம்ம வந்து ஒரு உதவியும் பண்ணாம நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிட்டு. அந்த குற்ற உணர்ச்சியில அவனுக்கு அடுத்து எந்த பெண்ண பார்த்தாலும் இவனுக்கு காதல் உணர்வு வர மாட்டேங்குது. இதுதான் இவனோட பேக்ரவுண்ட். ஆனா இவன் வந்து என்ன பண்றான், சிறைப்பட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆட்சி மாறுது. ஆட்சி மாறின உடனே மாறின கட்சிக்காரங்க வந்து இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணி இவன் வெளியில வந்துடுறான். உடனே இவன் என்ன செய்யறான், நம்ம வந்து ஏற்கனவே ஒரு நண்பர்களோட இருந்தான்ல, அவங்களோட கூட்டத்துல போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போகும்போது அந்த கூட்டம் ஏற்கனவே இல்லாம போயிடுச்சு. ஏற்கனவே இருந்த கூட்டம் வந்து கலைஞ்சு போய் இல்லாம போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு எதிரான இன்னொரு கட்சியில போய் சேரலான்னு போறான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இவன் இன்னொரு தனக்கு எதிரான ஒரு கட்சியில இருந்தவன் அப்படிங்கிறதுனால வேண்டாம், நம்ம சேர்த்துக்கிற வேண்டாம்னா அவங்களும் சேர்க்கல. அப்ப இவன் வந்து ஒரு நாட்டுக்கு பணிபுரியணும் அப்படின்னு நினைச்சவன் அந்த மாறனை தேடி போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தாப்புல மாறன்ங்கிறது தானே அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சாங்க. அப்ப அவன் கண்டிப்பா ஒரு தலைவனா இருப்பான், அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போறான். ஆனா மாறன்கிற பேரு பல பேருக்கு இருக்குது. இது எந்த மாறன்ங்கிறது இவனால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இவன் எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு அப்புறம் ஒரு தினப்படி வாழ்க்கைக்கு வந்துடுறான். வேலை செஞ்சு ஒரு வேலையில செட்டில் ஆன உடனே குடும்பத்துல இருக்கிறவங்க அவனுக்கு வந்து பெண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாம் வழக்கம் போல நடக்குது. அந்த திருமணத்துல தான் இவனுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை நடத்த முடியல. அப்படியா வந்து ஆகுது. ஆனா அந்த பெண்ணு வந்து தீ குளிச்சா பாத்தீங்களா? தீ குளிச்சப்போ என்ன செஞ்சா இவன், அந்த பொண்ணோட ஆடை எரியுதுங்கிறதுனால அந்த ஆடைய உருவி போட்டுட்டு அத கட்டி புடிச்சு அவளை காப்பாத்துனதுனால இவனுக்கு அந்த பெண்ணுக்கு நம்ம வந்து உதவி செய்யல, அவளை காப்பாத்தலன்னு இருந்த குற்ற உணர்ச்சி வந்து மாறிடுச்சு. மாறி அவன் இயல்பான நிலைமைக்கு வந்துட்டான். இயல்பான நிலைமைக்கு வந்த உடனே அப்ப இவனுக்கு இவனுக்கு வந்து இருந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சரியா போயிடுச்சு. இன்னொரு ஒரு இடம் கூட கதையில நான் எப்பவுமே கதைகளுக்கு விமர்சனம் எழுதும்போது படித்ததில் ரசித்தது அந்த மாதிரி எழுதுவேன். அதே போலயே இதுல வந்து இன்னொரு இடம் கூட எனக்கு அதுல உள்ளதை அப்படியே வாசிக்கணும்னு தோணுது. மாறன் எந்த அமைப்பை சேர்ந்தவன்? தேடுதலில் இறங்கிய இளங்கோவிற்கு மாறன் என்ற பெயரில் பல போராளிகள் இருப்பது தெரிய வந்தது. மாவீரர்களிலும் மாறன் என்ற பெயரில் கல்லறையில் சிலர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். மாறனை கண்டுபிடிப்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல என்பது அவனுக்கு புரிந்தது. அந்த இந்த மாறன்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் போட்ட வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே அவனோட பிரச்சனை சால்வ் ஆயிட்டு, சால்வ் ஆன உடனே வந்து அவளோட அவனால இயல்பா பழக முடியுது. அவளை ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட எப்படி ஒரு அந்யோன்யமா ஒரு கொஞ்சலோட பேசுவானோ அப்படி அவளை பார்த்து கேட்கறான்.
ரொம்ப அவசரமா உனக்கு அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, அவசரம் யாருக்கு எனக்கா அப்படின்னு சொன்னபடி 2 பேரும் தன்னுடைய முதல் முத்தத்தை கொடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த கதை நெருப்பாறு அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலா முதல் முத்தம்னு வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. முதல் முத்தம்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி. நமக்கு இவங்க ஆரம்பத்துல பிரச்சனைய சொன்னாலும், அது கண்டிப்பா சால்வ் ஆயிரும் அப்படின்னு நமக்கு ஒரு குறிப்பால உணர்த்துற மாரி இருக்கும். ஆ அதனால நான் நெருப்பாரோடையும் முதல் முத்தம் இதுக்கு பொருத்தமான பேரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நல்லா இருக்குதா? நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். படிச்சேன். அ அதாவது நெறைய விஷயங்கள் நான் சொல்லல. அ அந்த அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகள், அதெல்லாம் வந்து வாசிக்கும்போது இரத்த கண்ணீரே வந்தது. ஐயோ! தப்பு எந்த தப்புமே செய்யாம, அ எத்தனை பெண்கள் இந்த மாதிரி வந்து அவதிப்பட்டுருப்பாங்க. அவர் அந்த கதையிலே சொல்றார். 1983ல நடந்த ஒரு ஒரு இனப்படுகொலை படுகொலைய ஒட்டி நடந்த நிகழ்வு. அ இந்த நிகழ்வு அப்ப நடக்கல. அப்போ இந்த மாரி நெறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி கதைய சொல்றார். ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான கதையா இருந்தது. அ கதைய வாசிக்கிறத விட, இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். அதிகமான லைக்ஸ் போடுங்க. நீங்க சொல்றத வச்சு தான் நான் என்னைய வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். நல்லா ஆரோக்கியமா இருங்க. உடம்ப கவனிச்சுக்கங்க. சந்தோஷமா இருங்க. இன்னொரு கதையில ஓகேயா? பபாய். மகிழ்ந்திருங்கள்.